சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தேவி விடாத. சரிப்பா. கஸ்தூரி, நாம இப்ப இந்த கோல போட்டியில ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஆமாமா, மீனா சொன்னான்டா நானும் இந்த போட்டியில கலந்துகிட்டேன். நாம ஜெயிச்சோம்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை தாமா வரும். கஸ்தூரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? நாம இந்த கோல போட்டியில அவங்களுக்கு விட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிடலாமா? சரி சரி, சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம இந்த கோலத்தை அசிங்கமா போடலாம். போடு போடு. என்ன அவங்க பாருங்க எவ்வளவு வேகமா போறாங்கன்னு. அட இன்னும் டைம் இருக்கு, நம்ம முடிச்சிட்டோம். வாங்க வாங்க. அக்கா இந்த கோட போடுங்க. கோட போட எதுக்கு சொல்றேன்? நான் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ரெண்டு பேரும் எதுக்குறீங்க வேஸ்டா? எல்லா டென்ஷனையும் மண்டையில ஏத்துங்க. கடுப்பேத்துறாங்க மாப்ள. இப்போ இந்த கோல போட்டியில ஜெயிச்சது ரேவதி அம்மாவும் தேவியும் தான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் போட்டியில ரேவதி அம்மாவும் தேவியும் ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் மணி. அடுத்த போட்டி ஆரம்பிக்க போகுது. இது ஆண்களுக்கான போட்டி. டேய் ராம், சிலம்பத்தை எடுத்துட்டு வா. கணேசா, எனக்கு ஒரு சிலம்பத்தை எடுத்துட்டு வா போ. ராம் கணேசன் இருங்க. இப்போ சிலம்பம் போட்டி எல்லாம் இல்ல. ஏமா, நீதானே சிலம்பம் போட்டின்னு சொன்ன, சிலம்பம் இல்லன்னா எப்படி? அது இல்ல சார், நல்ல நாள் அதுவுமா அடிதடி சம்பந்தப்பட்ட போட்டி எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிதான் உங்களோட பலத்தை சோதிக்கிற மாதிரி வேற ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அது என்னமா வேற போட்டி? கரும்பு உடைக்கிற போட்டி. ஓ, கரும்பு உடைக்கிற போட்டியா? உங்கள யாரு ஒரே அடியில அதிகப்படியான கரும்பு உடைச்சு உங்க பலத்தை நிரூபிக்க போறீங்க? நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதே. போட்டியில நீங்க ரெண்டு பேருமே தோத்து போயிட்டதா அறிவிச்சிடலாமா? எனக்கு எந்த பயமும் இல்ல, நான் போட்டிக்கு தயார். நானும் தயார்மா. ராம் கணேசன், நீங்க ரெண்டு பேர் கூட இந்த போட்டியில கலந்துக்கோங்க. நாங்களுமா? ஆமா, உங்க பலத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார் எத்தனை கரும்பு உடைக்கிறீங்கன்னு பாத்துடுவோம். இது எல்லாமே ஆண்களுக்கான போட்டி தானே. நம்ம வின் பண்ணிடுவோமா? கை கொடு. சரிப்பா, ஆம்பளை எல்லாம் போய் போட்டியில கலந்துங்கப்பா. போங்கப்பா. ஏன் நீங்க ஆம்பளை இல்லையா? ஏன் என்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? வேட்டி கட்டி இருக்கேன், சட்டையெல்லாம் போட்டு நிக்கிறேன். வேட்டி சட்டை போட்டா மட்டும் ஆம்பளைன்னு ஒத்துக்க முடியாது. வேற என்ன பண்ணணும்? ஆம்பளை நிரூபிக்க தைரியம் இருந்தா போட்டியில கலந்துக்கிட்டு கரும்ப உடைச்சு காட்டுங்க. அப்புறமா ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். அஞ்சு, நீ சொன்ன கரும்பு மட்டும் இல்லடி தங்கம், அந்த மலையவே உடைச்சு கையில எடுத்து வந்து ஊதி விட்டுருவேன். இந்த வீர வசனம்லாம் இப்ப பேச வேண்டாம். கரும்ப உடைச்சு காமிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் பேசுங்க. கரும்ப ரெடி பண்ணுங்கப்பா. சரி சரி, நம்ம போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். கமான் கமான் மாமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. 1 2 3. நல்லா தொடைய தூக்கி அடி மாமா. அடி மாமா. அவ்வளவுதான் முடிஞ்சது மாமா. என்னாச்சு? அப்படிதான். கமெண்ட் கமெண்ட் பா. மாமா. அப்படிதான்ப்பா. அப்படிதான்ப்பா. மாமா என்ன? சீக்கிரம் வா வா பாருங்க. நல்லா புடிச்சு பாருங்க. உடைய மாட்டீங்கடா. என்ன மாமா? ஐயோ, அவர் உடைச்சார் மாமா. சரி, நீ வருத்தப்படுவேன்னு தான் நான் விட்டு கொடுத்தேன். பரவாயில்ல, சந்தோஷமாயிரு. இந்த கரும்பு உடைக்கிற போட்டியில சிதம்பரம் சார் ஜெயிச்சிட்டாரு.
1 2 3 அடுத்து மாம்சு எங்க வில்லன் நின்னுட்டு நீங்க ஓடுங்க, வாங்க. அப்படி போடு அப்படி போடு சிரிப்பு எடுத்து ஓடுமா அதை பாரு. அப்படிதான் அடடா, காம்புக்கு தொடர்ந்து போயிட்டாடா. ஆடுனதெல்லாம் போதும் உடச்சு தப்பு எத்தனை பீஸா வேணும் சொன்னா மட்டும் சொல்லாச்சு. உடச்சு எத்தனை பீஸா வேணும் பீஸ் வேணும் ஓகே இங்க இருந்து ஒரு 3 பீஸ் போடுறேன் இப்போதைக்கு கமாண்டா பேலன்ஸ் கரகண்டா அடிக்கு. சரி இந்த காலில் வேலைக்கு ஆகாது 2 காலையும் கொடுப்போம் டேய், கொஞ்சம் புடுறேன். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. நான் உனக்கு மெஷின்ல கொடுத்து ஜூஸ் போட்டு தரவா? ஒண்ணும் வேண்டாம். சரி இதனால அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா. அம்மா, அந்த கரும்பு கூட இங்கேயே ஜூஸ் போட்டு தரேன். சார் நீங்க ஏன் சார் இந்த போட்டியில சிதம்பரம் சாரை ஜெயிக்க வச்சீங்க? அவன் எனக்கு முன்னாடியே உடைச்சிட்டாமா, என்ன பண்றது? பொய் சொல்லாதீங்க சார். நீங்க அவருக்கு விட்டு கொடுத்தத நானே பார்த்தேன். விட்டு கொடுத்தேனா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அவன் தான் உடைச்சான், அவன் தான் ஜெயிச்சான். சார் நீங்க அவருக்கு முன்னாடியே கரும்பை உடைச்சிட்டத நான் பார்த்தேன் சார். அவரு ஜெயிக்கணுங்கிறதுக்காக உடைச்ச கரும்பையே திரும்பவும் உடைக்கிற மாதிரி நடிச்சதையும் நான் பார்த்தேன் சார். அவன் சின்ன பையன் மாதிரி நான் தான் உடைப்பேன்னு வந்து நின்னால, அதான் போனா போகுதுன்னு விட்டு கொடுத்தேன். போனா போகட்டும்லாம் விட்டு கொடுக்கல சார். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் விட்டு கொடுத்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காகவா? அதுவும் இவனுக்காகவா? சேச்சே, நீ வேற. அவனும் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன், இதுல ஃப்ரெண்ட்ஷிப்பா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல சார், அவரு ஜெயிச்ச உடனே அவரு முகத்துல இருந்த சந்தோஷத்தை விட உங்க முகத்துல தான் சந்தோஷம் அதிகமா தெரிஞ்சது. போனா போகட்டும்னு விடுறவங்க எதுக்காக அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க? அது ஏன் சந்தோஷத்துக்காக இல்லம்மா, இந்த பொங்கல் நாள்ல அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான்.